அஜய் ஒரு இறுதி ஆண்டு இன்ஜினியரிங் மாணவன். கல்லூரி சிரிப்புக்கும் கிரிக்கெட்டுக்கும் பிரபலமானவன். காதல் பற்றி அவனுக்கு எந்த சிந்தனையும் இல்லை. மீரா முதலாம் ஆண்டு சிஎஸ்இ மாணவி. அமைதியானவள், புத்திசாலி, புத்தகம் வாசிக்க விரும்புவள், சென்னையில் புதிதாக சேர்ந்தவள். இருவருக்கும் முதல் சந்திப்பு கல்லூரி கேன்டீனில் நடந்தது. மீரா ஜூஸ் வாங்க வரிசையில் நின்றிருந்தாள். யாரோ பக்கத்தில் தள்ளியதால் அவள் கையில் இருந்த ஜூஸ் அஜயின் வெள்ளை சட்டையில் சிந்தியது. அட, என்னம்மா இது? அஜய் கோபத்துடன் கேட்டான். சாரி என்று மீரா பதறி தன் துப்பட்டாவால் துடைக்க முயன்றாள். கோபமானாலும் கவலையான முகம் அஜயின் மனதை தொட்டது. அஜய் முதலில் கோபப்பட்டாலும் மீராவின் நாணயத்தை சிரித்து கொண்டே பதற்றத்தையும் காண அவன் மனம் மெதுவாக நிதானம் அடைந்தது. சரி, புது ஃபர்ஸ்ட் இயரா? எந்த டிபார்ட்மெண்ட் என்று அவன் கேட்டான். சிஎஸ்சி. மீரா மெதுவாக பதிலளித்தாள். அன்றைக்கு பிறகு அஜய் மீராவை ஒவ்வொரு நாளும் காணத் தொடங்கினான். முதலில் ஒரு சாதாரண ஈர்ப்பு போல் இருந்தது. ஆனால் தினமும் அவள் நூலகத்தில் அமர்ந்தபடி கவனமாக புத்தகம் வாசிப்பதை பார்த்தால் அவளிடம் ஒருவித தனித்துவம் இருந்தது. ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. கல்லூரி பேருந்து நிரம்பியதால் மீரா ஒரு மூலையில் தனியாக நின்று கொண்டிருந்தாள். அஜய் அவளை பார்த்து தன் குடையை நீட்டினாள். நீங்களும் குடைக்குள்ளே வந்து கொள்வீங்க. மீரா முதலில் தயங்கினாள். ஆனால் மழை அதிகமானதால் அவள் மெதுவாக அஜயின் அருகில் நின்றாள். மழைத்துளிகள் இருவரின் நெஞ்சத்தையும் விழிக்க செய்தன. அஜய் உணர்ந்தான், இது சாதாரண நட்பு இல்லை, இதைவிட மேலான ஒன்றுதான். அந்த மழைக்கான தருணத்திற்கு பிறகு அஜய்க்கும் மீராவிற்கும் இடையே ஒரு விதமான நல்ல புரிதல் உருவாகத் தொடங்கியது. அவர்கள் பேசுவதற்கு காரணம் தேடவில்லை. சிறிய சந்திப்புகளை அவர்களுக்குள் ஒன்றாக இணைக்கும் பாலமாக இருந்தன. ஒரு நாள் கல்லூரி கலாச்சார விழா நடந்தது. அஜய் ஒரு பாடல் பாடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டான். விழாவின் போது அவன் மேடையில் நின்று நீ போகும் பாதையில் நானும் போக என்ற பாடலை பாடத் தொடங்கினான். அவனுடைய பார்வை நேராக மீராவை தேடிக்கொண்டே இருந்தது. மீராவும் அவனை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த கணமே அவள் இதயத்திற்கு ஒரு புதிய உணர்வு ஏற்பட்டது. இதுவே காதலா? அவள் புரியாமல் இருந்தாள். விழா முடிந்தவுடன் அஜய் அவனிடம் வந்தான். நான் எப்படி பாடினேன் என்று அவன் கேட்டான். மீரா சிரித்து கொண்டு ரொம்ப நன்றாக இருந்தது என்றாள். ஆனால் அவன் மனதில் சொல்ல முடியாத ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது. அஜய் இதுவரை நேரடியாக தனது உணர்வுகளை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவனது பார்வை, அவனது எளிய கவனிப்பு, அவை எல்லாமே மீராவின் மனதை மெதுவாக தொட்டன. கலாச்சார விழாவிற்கு பிறகு மீராவின் மனம் கலங்கியது. அஜயின் பார்வையில் காதலின் கனிவு தெரிந்தது. ஆனால் அவளால் அதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் அவள் தோழி கீர்த்தி அவளிடம் கேட்டாள், மீரா, நீ அஜய் பிடித்திருக்கிறதா? மீரா உடனே அவனை பற்றிய விஷயங்களை நான் அதிகம் நினைக்கவில்லை என்று பதில் சொன்னாள். ஆனால் மனதிற்குள் அவள் உண்மையிலேயே அவனை பற்றியே அதிகமாக நினைத்திருந்தாள். அதே நேரத்தில் அஜயும் தனது உணர்வுகளை வெளிப்படுத்த முடிவெடுத்தான். கல்லூரி பூங்காவில் ஒரு அமைதியான மாலை நேரத்தில் அவள் தனியாக புத்தகம் வாசித்து கொண்டிருந்தாள். அஜய் மெதுவாக அருகில் வந்து மீரா, ஒரு விஷயம் சொல்லணும் என்றான். அவள் அவனை பார்த்தாள். என்ன விஷயம்? அஜய் சிரித்துவிட்டு, நான் உன்னை காதலிக்கிறேன். இது சாதாரண நட்பு இல்லை. உன்னிடம் பேசும் ஒவ்வொரு நொடியும், உன்னை பார்க்கும் ஒவ்வொரு தருணமும் என் இதயம் அதிகமாக துடிக்கிறது என்றான். மீரா கண் இமைக்காமல் அவனை பார்த்தாள். இதுதான் அவள் எதிர்பார்த்த பதில். ஆனால் திடீரென்று கேட்டபோது அவன் பதறி போனாள். நான் என்று அவள் முடிவு எடுப்பது என்று தெரியாமல் நின்றிருந்தாள். எதுவும் இப்போது சொல்ல வேண்டாம், நேரம் எடுத்துக்கொள், ஆனால் உண்மையை மறுக்காதே என்று சொல்லிவிட்டு விஜய் அங்கிருந்து சென்று விட்டான். மீராவின் மனதில் குழப்பம், ஆனால் உள்ளுக்குள் ஒரு இனிய உணர்வு. இதுவே காதலா? அஜயின் காதலை வெளிப்படுத்திய பிறகு மீரா மிகுந்த குழப்பத்தில் இருந்தாள். அவள் நிச்சயமாக அவனை விரும்புகிறாள். ஆனால் அது உண்மையான காதலா? ஒரு நாள் மீரா கல்லூரி நூலகத்தில் தனியாக அமர்ந்திருந்தாள். அப்போது அவனது மனதுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. அஜய் இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா? அவள் கண்கள் மூடிக்கொண்டு எண்ணினாள்.
அவன் இல்லாத ஒரு நாளை கற்பனை செய்தால், காலை அவனை பார்க்காமல் கல்லூரி வருவது, அவனுடன் பேசாமல் பகல் கழிப்பது, அவனுடைய சிரிப்பை கேட்காமல் இருப்பது, இரவு முடிப்பது, அந்த யோசனை மட்டும்தான் அவளுக்கு தாங்க முடியாமல் இருந்தது. அவளால் மறுக்க முடியாத உண்மை, அவளும் அவனை நேசிக்கிறாள். அன்று மாலை கல்லூரி பூங்காவில் அஜய் தனியாக நின்று கொண்டிருந்தான். மீரா அவனுக்கு அருகில் சென்றாள். அவளுடைய கண்களில் துளி மலை போல ஒளி வீசும் காதல். அஜய் ஆச்சரியமாக அவளை பார்த்து கேட்டான், என்ன மீரா? மீரா சிரித்தவாறு மெதுவாக சொல்லிவிட்டாள், நானும் உன்னை நேசிக்கிறேன். அஜய்விற்கு முகத்தில் சந்தோஷம் மலர்ந்தது. அந்த கணம், அந்த பார்வை, அந்த புன்னகை, இவை அனைத்தும் அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக நிழலிட்டன. கல்லூரி வாழ்க்கையின் இனிய நினைவாக அவர்கள் காதல் மலையில் நனைந்து கொண்டே பயணித்தனர். நன்றி. மேலும் இதுபோல் காதல் கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.